சொல்லிட்டு சென்னையில் தோமையாருடைய மலை கேள்விப்பட்டுக்கிறீங்களா? தோமையார் மலை கீழே தான் செயின்ட் பேட்ரிக் சர்ச் இருக்குது. அங்கே வந்து உதவி தந்தையாக நான் இருந்தேன். அப்போ உதவி தந்தையாக இருக்கிற போது என்ன அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளி டைமில் வந்து மேலே கூப்பிடுவாங்க. மலையில் ஷைன் வேறு பங்கு வேறு பிரிச்சுட்டாங்க. அப்போ அங்கே போயிட்டு வெள்ளிக்கிழமை ப்ரீச் பண்ணும்போது நற்கருணை ஆண்டவரை நான் அப்படியே எல்லோரும் வளம் வந்து அப்படி எடுத்துகிட்டு வருவேன். எடுத்துகிட்டு வரும்போது ஒரு அம்மா மட்டும் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. நான் இருமா வெயிட்டாக இருக்குதும்மா, நற்கருணை பேழை நான் அந்த கதிர் பாத்திரம் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேம்மான்னு எல்லாம் முடிச்சுட்டுக்கு அப்புறம் அந்த அம்மா மீட் பண்ணும்போது அந்த அம்மா சொன்னாங்க, அங்கே தலையில் கை வைக்க சொன்னாங்க. கையை வச்சா இவ்வளோ பெரிய கட்டி. என்ன கட்டிமா எப்படி இருக்குது அப்படின்னா, கேன்சர் கட்டி. என்ன கேன்சர் அப்படின்னா அது கடைசி ஸ்டேஜ், அவ்வளோதான், இறக்க போகிறாங்க அந்த அம்மா. நீ இந்த நாட்களை இறந்துடுவீங்கம்மான்னு சொல்லுவாங்க. உன்னை சொன்னால் எப்படி இருக்கும்? அலெக்ஸு இன்னும் 2-3 நாள் நீ இறந்துடுவேன், புற்றுநோய் முத்தி போச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும்? இந்த அம்மாவுக்கு அப்படி தான் இருந்துச்சு. அப்போ அந்த அம்மாவுக்கு சிம்பிளாக சொன்ன, பிரியமானங்களே, நீங்கள் நற்கருணை பிரசன்னத்தில் போய் உட்காந்து, அவங்க சென்ட் தாமஸ் மவுண்ட் பங்கு தான், சென்ட் தாமஸ் மவுண்ட் பங்கில் தனியாக நற்கருணைக்கென்றே ஒரு ஆலயம் ஒன்று இருக்கிறது. நீ போனால் தெரியும். சென்னைக்கு போனீங்கன்னா தோமையார் மலை போங்க, நற்கருணை ஆலயத்துக்கு நற்கருணைக்காக ஒரு ஆலயம் இருக்கிறது. தினமும் போயிட்டு அங்கே 33 தடவை அந்த கட்டியில் சிலுவை வரைந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் போடுங்கம்மான்னு சொன்னான். பிரியமானங்களே, அடுத்த மாதம் நான் சென்றேன். அதே போல் நற்கருணை பேழை எடுத்துக்கொண்டு சென்று போகும்போது அந்த அம்மா என்னை பார்த்தாங்க. ஆனால் அந்த அம்மானு எனக்கு தெரியல, யாரோ நினச்சி. அந்த அம்மா வந்து ஃபாதர் என்ன ஞாபகம் இருக்குதா ஃபாதர் போது தெரியலம்மா, போன மாதம் கட்டி கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டு வந்தேனே, யார் தெரியுமா? அது நான் தான் ஃபாதர். அம்மா அது கடைசி ஸ்டேஜ்னு சொன்னீங்களம்மா. இல்லை ஃபாதர், நீங்கள் சொன்னதை செஞ்சேன், அப்படியே இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி போட்டேன். டாக்டர்கிட்ட மறுபடியும் செக் பண்ண போனேன், அதனுடைய அறிகுறியே இல்லாமல் முழுவதுமாக மறைந்தே போனது என்று சொன்னார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவை ஆண்டவர், இயேசுவை வல்லவர். ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னத்தில் நாம் ஜெபித்தோம் அப்படின்னா, உண்மையாக ஜெபித்தோம் அப்படின்னா இறைவன் வல்லமை கிடைக்கும். இதுதான் இந்த சாட்சி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, மற்றவங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கணுன்றதுக்காக தான் சாட்சி சொல்கிறாங்க. ஒரு சில பேர் தயங்கி நிற்கக்கூடாது, சாட்சி சொல்கிற போது வந்து சாட்சி சொல்லணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவை ஆண்டவர். இப்போது அதை ஒருங்கிணைப்பார்கள். நீங்கள் சாட்சியம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி.